ஏன் மைக்கு பறந்து வைங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மராட்சி தரமான மக்களுக்கு எப்படி அதே போன்று மக்கள் எல்லாம் பாதிக்கப்படும் வகையில் எடுத்துரைக்கின்ற வகையில் வந்து அந்த வண்டியா ஜெகத்தில் வந்து கால் கரெக்டாக வச்சாரு. அதான் எங்களே அதாவது டங்ஸ்டன் பொறுத்தவரையில் வேறு வந்து சொல்லுவாங்க. அதாவது கனிமம் கனிமம் அதனுடைய இந்த மெட்ரிக் பாயிண்ட் வந்து 3000 நடவடிக்கை எடுத்து மத்திய அது எடுத்து ஆரம்ப கட்டத்திலே அது எதிர்த்து பாதுகாக்கின்ற அரசு அம்மாவுடைய குறிப்பாக சொல்ல வேண்டும் நம்முடைய டெல்டா பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு வந்து நீட்டெல்லாம் கையெழுத்திட்டு அதை வந்து சின்னாபின்னமாக கருத்தரிக்கப்பட்டது. ஆனால் இதில் வந்து உள்ளூராக என்னன்னு சொன்னோம்னா மாலிகுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3500 செல்சியஸில் இது வந்து ஒரு அபண்டண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு குடும்பம், அந்த குடும்பம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த குடும்பம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த இடத்துல மாலிகுணம் வந்து அதை அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. மாலிகுணம் ஒரு அதுவும் வந்து 10 வகையில் வந்து ஒரு ஹெவி மெட்ரிக் பண்ணுறதுனால பல விஷயங்கள் வந்து பல இது உபயோகிக்கிறாங்க. அதை வந்து ஏன் இருக்குது இந்த ஆளும் அரசாங்கம். ஆனால் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா டங்ஸ்டனுக்கு வந்து உரிமை கொடுத்தாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, மாலிகுணத்துக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு வந்து மொழிதான். சரி, இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சதி வரையை வந்து ஒரு குடும்பம் வந்து மாலிகுணத்துக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக டங்ஸ்டன் வந்து முதல்ல வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறதுக்கு மாதிரி நடவடிக்கை எடுத்தது கிடையாது. ஆனால் விட்டு வாரத்துக்கு போல மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான் வந்து இவங்க வந்து மோடிதான்ற மாதிரி இவங்க வந்து இப்போ வந்து வெளியே வேஷம் போட்டு அதில் எதிர்க்கிற மாதிரி ஒரு வந்து இப்போ வந்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஆர்கியூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து ஜெயிச்சார் வந்து இதோட கேள்வி இது வந்து ஆகஸ்டில் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து பொதுவாக வந்து கொள்கையை தடுப்பதற்கான அந்த ஒரு மசோதா தான். அதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் வந்து மினரல் அது குறித்து வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து கனிமவள கொள்ளைகள் பொதுவாகவே வந்து மாநிலத்திலிருந்து வெவ்வேறு மாநிலம் கருத்து. அது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கனிம வளங்களுக்கு வந்து நம்ம முழுமையான அளவுக்கு சுரண்டப்பட்டு முழுமையாக மற்ற மாநிலங்களில் கிடைக்கப்பட்டு ஏகபோகம் எப்படி சொல்கிறாங்க இந்த மாஃபியா கேங்கோடு இன்றைக்கு வந்து ஆர்வம் கொடுத்தது. இதை தடுப்பதற்கு வந்து ஏல முறை வந்து நல்ல ஒரு முறை. அந்த ஏல முறைன்றது தான் வந்து நல்ல முறைகள் தான் அதுக்கு வந்து ஆதரவு இல்லையா. டங்ஸ்டனுக்காக என்றைக்கும் அது ஆதரவு கொடுத்துட்டு சரி ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு மசோதா கொண்டு வராங்க. அப்புறம் அக்டோபரில் வந்து அந்த மசோதா வந்து அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆன பிறகு 10 மாதம் பொறுத்து வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஏன் அதுக்காக 10 மாதம் அப்போ வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. டங்ஸ்டன் அது மாலிகுணம் நம்ம
போராட்டம் காரணமாக என்னன்னா இப்போ வந்து அண்ணன் தங்கச்சி வந்து தெரியாது திருமதி கனிமொழி வந்து ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட் போடுறத வச்சு என்ன பண்ணுறாங்க, ஊராட்சி கூட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இதில் வந்து ஊராட்சி கூட்டம் வந்து ஆகஸ்ட் வந்து கனிமொழி கூட்டம் போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்டேஜ் ஒரு திமுக வந்து கடுமையாக எதிர்த்து கனிமொழி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு இவர் யார் பூர்த்தி அனுப்புறாரு மாவட்ட அமைச்சரை பூர்த்தி அனுப்பி அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. இவ்வளவும் நடக்குது. நான் கேட்குறவங்க 10 மாதத்தில் என்ன செஞ்சீங்க? 10 மாதத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களோட போக்குகள்லாம் கடைபிடிக்கிறாரு. மக்களுடைய கிளர்ச்சி எழுத்த பிறகு தான் முழுமையான அளவுக்கு வந்து இந்த அரசியல் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் இந்த ஒரு மசோதாவை இன்றைக்கி நிறைவேற்றிருக்கு. அதில் எங்களுடைய கருத்தை மக்கள் ஒரு செயல்படுத்த கருத்தை பொதுச்செயலாளர் பொறுத்தவரையில் ஆணித்தரமாக கட்டணம் தெரிவித்திருக்காரு. அதே போல் ஆலையை பொறுத்தவரை அந்த புள்ளி ஆதார புள்ளியை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் நாடாளுமன்ற மேலவை வந்துடுறேன் அவர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன் தெளிவாக வந்து இப்போ நாட் பர்டிகுலர் ஒரு 17 எலிமெண்ட்ஸ் நாட் பர்டிகுலர் 17 எலிமெண்ட்ஸ் ஒரு பொதுவாக வந்து இந்த ஏழை முறையை வந்து கொண்டு வர அடிப்படையில் இந்தியா முழுக்கம் தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுக்க கொண்டு வர அடிப்படையில் அதுக்கு தான் ஒரு கன்ஸ்டன்ஸாக வேறு எதுக்குமே ஆதரவு. அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஏழை முறை இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஆளும் இந்த அரசாங்கம் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு கனிம வளத்தை சுருண்டுகிறது. அதுக்கு ஒரு முக்கிய வகையான ஒரு நான் கேட்குறேன். நாங்கள் வந்து ஒரு கர்நாடகா பொறுத்தவரை 205 டிஎம்சி தண்ணீர் அதாவது கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியேற்றாச்சு, நமக்கு கிரிமினல் அவார்டு கொடுத்தாச்சு, உச்சநீதிமன்றம் இது அவ்வளவும் சொல்லி கூட கர்நாடகா வந்து அசைந்து கொடுத்தாங்க. மத்திய அரசு அசைந்து கொடுக்காமல் இருந்த சூழ்நிலையில் 37 எம்பிக்கள் வந்து 28 நாட்களுக்கு மேலே பாராளுமன்றத்தை சந்திப்பு வச்சாங்க. இன்றைக்கி அவர் செந்தில் கூட அன்றைக்கி வந்து எம்பியாக இருந்தார். அன்றைக்கி தெரியும் அவருக்கு. ஏன் 10 மாதம் ஏன் அதை சந்திக்க வைக்கல? நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை ஏன் நீங்கள் எடுக்கல? ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு போனதில்ல, உச்சநீதிமன்றம் போனதில்ல. இதை அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை வந்து நிறுத்திருக்கல. எந்த வகையிலும் அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தால் கிளர்ச்சியான ஒரு வந்து ஒரு போலியான ஒரு விபத்தை வந்து மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆமாம், ஒரு எழுதுகிறது வெளியிட்டோம். அதில் என்ன ரகசியம் இருக்குது? அது ஸ்ட்ரிக்ட் கான்ஃபிடன்ஸும் கிடையாது. அது உள்துறை சம்பந்தப்பட்டு ஒரு ராணுவம், காவல்துறை, அதே போன்று நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு மாநிலத்துடைய பாதுகாப்பு, இது சம்பந்தமாக ஒரு அரசு, மாநில அரசு, மத்திய அரசு கருத்து எழுதாமல் மட்டுமே அது வெளியிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். ஆமாம், அது இது வந்து கான்ஃபிடென்ஷியல் கிடையாது. அப்படின்னா பொதுமக்கள் ஸ்டாலின் சொல்கிறாங்க, ஏன் ஸ்டாலின் அந்த கருத்து அது தெரியணும். அது பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் கிடையாது. சும்மா எல்லாம் உண்மை பொய் உண்மையாயிடுவா, பொய் தான் பூசெல்லாம் போடலையா? இந்த வாய்மை அரசு கிடையாது, பொய்மையே அரசாங்கம் அரசாங்கம் இல்லை. வேற பூசெல்லாம் இப்போ